இன்றைய தியானம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். சங்கீதம் 95:6. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய நாள். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் சங்கீதக்காரன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவருடைய நாளில் அவர் நம்மை உண்டாக்கினதை நினைத்து கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தார்படியிட்டு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, உலகம் அனைத்தில் உள்ள இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே, நம்முடைய மாவட்டங்களிலே இருக்கிறதான கிராமங்களிலே, பட்டணங்களிலே, நகர்ப்புறங்களிலே இருக்கிற திருச்சபைகளுக்கு கர்த்தர் வர வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியர்கள், விசுவாச மக்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு முழந்தார்படியிட்டு அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் அங்கு பிரசன்னமாகி ஊழியர்கள் மூலமாக வார்த்தைகளை கொடுத்து ஒவ்வொருவரையும் மாற்றி தேற்றி பலப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக இந்த வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, 95ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். வாருங்கள், முழந்தார்படியிட கடவோம் வாருங்கள், சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். உலகம் அனைத்தில் உள்ள எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அழைப்பை தேவனாகிய கர்த்தர் சங்கீதக்காரன் மூலமாய் கொடுக்கிறார். என் அன்பு திருச்சபை மக்களே, ஒருவராகிலும் ஆராதனை மிஸ் பண்ணாம எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தை கடந்து செல்ல வேண்டும். எல்லாரும் கடந்து சென்று சங்கீதக்காரன் சொன்னது போலவே கம்பீரமாய் கர்த்தரை பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார், வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் கர்த்தர் அரசாழ்வார். அந்த சூழ்நிலையில் வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள் என்று சொல்லி சாலமோனை பற்றி கூறினதான ஒரு சங்கீதமாய் இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வனாந்திர திசையில் இருக்கிறவர்கள், தீவுகளில் இருக்கிறவர்கள், 5 கண்ட மக்களும் அவரை பணிந்து வணங்கத்தக்கதாக இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளை நினைத்து நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆர்ப்பரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஏன் நீ உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்? நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் இடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும், அவரை மாத்திரம் துதிக்க வேண்டும், அவரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் பொசசிவ் காட் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவரை தவிர வேறு ஒருவரையும் நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ அவர் விரும்பவில்லை. வேதம் அதை நமக்கு சொல்லி தரவும் இல்லை. பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு துதித்து ஆராதிக்க நாம் கடந்து செல்ல போகிறோம் என்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு கூட கடந்து செல்வோம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சாலமோன் எப்படிப்பட்ட ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அதன் மேல் அவர் நின்று இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழந்தார்படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து கர்த்தருக்கே துதி கன மகிமை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் ராஜாவாய் இருந்தாலும் கூட, பிரியமானவர்களே, ஜனங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு ராஜாவாக இருந்த பொழுதும் கூட அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி முழந்தார்படியிட்டு கர்த்தரை பணிந்து குனிந்து ஆராதனை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே முழந்தால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். இந்த நாள் அவருக்கு துதி கன மகிமை செலுத்தி முழந்தால் படியிட்டு அவரை பணிந்து குனிந்து ஆராதனை செய்கிற ஒரு நாள். சங்கீதம் 100
3ஆம் வசனத்தின்படி கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த நாள் ஆராதனைக்காக இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த பரிசுத்தமான நாளிலே நாங்கள் எல்லோரும் கர்த்தாவே எங்கள் இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ணவும், எங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆராதனை செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒருவராகிலும் ஆராதனை மிஸ் பண்ணாதபடிக்கு எல்லா மக்களும் தேவனுடைய திருச்சபைகளுக்கு கடந்து சென்று உம்மை துதிக்க ஆராதிக்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆராதனை செய்கிற இடத்துல கர்த்தர் தரிசனம் ஆவீராக, ஒவ்வொருவருக்கும் உம்மை வெளிப்படுத்துவீராக, தொடுவீராக. வியாதி விக்கனங்களோடு வருகிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகம் அளிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் நீ பிரசங்கித்து அவர்களை நீ தேற்றி பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீர் அப்புறப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென்.